பள்ளிக்கல்வித்துறையில திருப்பூர்ல 250 ரூபா வாங்கினது சம்பந்தமா ஆனா அது சம்பந்தமா ஃபேக்ட் செக்கிங்ல வந்து பார்த்தாக்கா நாங்க எக்ஸாம் ஃபீஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு பள்ளியில அந்த மாதிரி வாங்குவாங்களா, அந்த ஆசிரியர்கள் கூசுறதுக்காக தான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் இதை அரசு பண்ணி அவங்களுக்கு ரூபாய்க்கு நடவடிக்கை இல்லை? பொதுவாக ஒன்று சொல்லிடுங்க. இந்த 250 ரூபாய் என்பது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதற்குரிய துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த நீங்க என்னங்க சொல்றதுக்கு பண்ணுங்க, நீங்க இவ்வளவு அவசரம் பண்ணுங்க. என்ன டிவி என்ன டிவின்னு நான் கலவிட்டு பேசுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படுங்க. நான் சொல்லிடுறேன். எனக்கு ஒரு சொல்றதுக்கு இல்லையே. இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு 10 ரூபா வாங்கினாங்க. அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ரெவன்யூ சொல்லியாச்சு. வெறும் 10 ரூபா இருக்கு, ஏன் கலெக்ட் பண்றீங்கன்னு சொல்லியாச்சு. அந்த ஸ்கூல்லேயே போய் கொடுக்குறேன். அதையும் ஒன்றும் நிறையா சேஞ்சஸ் பண்ண போகிறோம். எனக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா இதில் பண்ண முடியும். இப்போ தான் 1 by 1 நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்டடி பண்ணி என்னென்ன குறைகள் இருக்குன்னு பார்த்துட்டு ஆய்வு செய்கிறோம். சரி பண்ண அதுக்கு இல்லைங்க. டாஸ்மாக் பொறுத்தளவுக்கு அமைச்சர் வந்து அந்த கூட்டத்தை போட்டு அதுக்கெல்லாம் அந்த சங்கங்களை வைத்து பேசி அதற்கான பதில்களை பத்திரிகை மூலமா வந்திருக்கு. அதுக்கு நாங்கள் பதில் சொல்லணும். சார், அரசு மருத்துவமனையில உணவு வந்து தாமாக வழங்கப்படுவதில்லைன்னு ஒரு புகார் வந்துருக்கு சார். கரெக்டா 3 நாள் முன்னாடி கூட சுண்டல் தான் ஒரு சோ அதுக்கு ஏதாவது நடவடிக்கை? இந்த ஆய்வு கூட்டத்துல இணை இயக்குநர்கள் வந்திருக்காங்க. அது இனிமேல் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராம நாங்க பாத்துக்கணும் சார். அதாவது கடந்த 2 மாசமா மக்களை தேடி மருத்துவ ஊழியர்களுக்கு வந்து சம்பளம் வழங்கப்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். 2 மாசமா வர சம்பளமே வழங்கப்படல. அதுக்கு சொல்றோம். இல்ல, இது சார்ந்த நாங்க ஹெல்த் செக்ரட்டரிட்ட பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன உரிய முடிவை வந்து கண்டிப்பா விரைவில் எடுக்கும். மலைவாழ் மக்கள் பொதுவாக மலைவாழ் மக்கள் எங்கெங்கே வாழுகிறார்களோ செட்டில்மெண்ட் என்று சொல்லப்படும் இடத்தில் மத்திய அரசுடைய பல்வேறு விதிகள் இருக்கிறது. அந்த விதிகளுக்கேற்ப மாநில அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அதை வருவாய்த்துறை மூலமாக இந்த பணியை நாங்கள் நிறைவேற்றுவோம். என்னென்ன பணிகள் தேங்கி இருக்கிறதோ அந்த பணிகள் மாநில அரசால் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகளை 2 மாத காலத்தில் நிறைவேற்றி காட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க பல்வேறு கேள்விகள் இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்லிடுங்க. ஆய்வு கூட்டத்தின் நோக்கமே என்னன்னா, திருப்பூரின் பொறுப்பு அமைச்சராக முதலமைச்சர் அவர்கள் நியமித்திருக்கிறார். அதற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆய்வு கூட்டத்தின் நோக்கம் என்னன்னா, பல்வேறு ஒரு மாவட்டம் இருந்தால் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் வந்திருந்தாங்க. முதல்ல நம்ம அரசு, அந்த முதலமைச்சர் அவர்கள் திட்டம் என்ன, அவர்கள் நோக்கம் என்ன, அரசு துறையிலிருந்து எந்த மாதிரி செயல்பாடுகளை எதிர்பார்க்கிறாங்க, அந்த விஷனை கம்யூனிகேட் பண்றதுதான் முதல்ல ஒரு நோக்கமா இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நோக்கம் ஒரு நேர்மையான, வெளிப்படையான, லஞ்சம் ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவரின் லட்சியம். அவர் சொல்லியிருக்கார், 1 ரூபா நான் லஞ்சமா வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரிதான் அரசு அலுவலர்களும் இருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய இலக்கை வைத்திருக்கிறார். அந்த ஒரு மெசேஜ், அந்த ஒரு நோக்கம் அதை கிளியரா கம்யூனிகேட் பண்ணணுன்றதுதான் முதலமைச்சர் அவர்களின் ஆணை. இந்த முதல் ஆய்வுக் கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களிடம் இதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசு அலுவலர்களும் இந்த அரசின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறார்கள். அவங்க தான் வந்து நேரடியாக மக்களில் அவங்க குறைகளை கேட்குறாங்க, மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி கடந்த 60 ஆண்டுகளில் எப்படி டிபார்ட்மெண்ட்லாம் நடந்துச்சு, இப்போ எப்படி அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறத வித்தியாசத்தை கிளியராக பார்ப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி செட்டில்மெண்ட்டில் ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னீங்க, அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, மருத்துவம் சார்ந்த விஷயம் சொல்லியிருக்கீங்க, குடிநீர் சார்ந்த விஷயம் நிறையா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாம் இந்த கடந்த ஆட்சியில் தேங்கி கிடந்த பணி கண்டிப்பாக ஒவ்வொன்றாக சரி செய்து இந்தந்த விஷயத்தெல்லாம் எதை முதல் செய்யணும், எதை அடுத்து செய்யணும் அப்படிங்கிற நினைவு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அனைவரிடம், அனைத்து துறை அதிகாரிகளிடம் பேசி உரிய முயற்சியை நான் கண்டிப்பாக எடுப்போம். ஏன்னா எங்களோட நோக்கம் தெளிவாக இருக்குது, எங்கள் இன்டென்ஷன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது, மக்களுக்காக மட்டும்தான் உழைக்கணுங்கிற இன்டென்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு தேவையும் படிப்படியாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்படும் என்ற உறுதியை
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சார்பாக நாங்கள் தெரிவித்துள்ளோம். சார் இன்றைய ரிவ்யூ மீட்டிங் என்ன சம்பந்தமா நடந்தது? என்னென்ன மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆதாரம்? பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டில் நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் பொறுப்பு அமைச்சராக நம்முடைய திருப்பூருக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அருண்ராஜ் அவர்களை நியமித்திருக்கிறார். திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கிற அவனாசி சட்டமன்ற உறுப்பினர் கால்நடை பராமரிப்பு துறையினுடைய அமைச்சராக கமலி அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல திருப்பூர் தெற்கிலே பாலமுருகன், வடக்கிலே சத்யபாமா அவர்கள், பல்லடம் ராம்குமார் அவர்கள், அதேபோல காங்கேயத்திலே NS அவர்கள், நம்முடைய ஆற்றல்மிக்க மாவட்டத்துறை ஆட்சியர், சிறந்த காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் அனைத்து அலுவலர்களும், வருவாய்த்துறை அதிகாரிகள் போன்றவர்கள் இந்த ஆய்வுக் கூட்டத்தை கலந்து கொண்டார்கள். என்னென்ன பணிகளை விரைந்து நாம் நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஆய்வுப் பணிகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமே இந்த ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நேற்று காலை அது வைத்திருந்தோம். பல்வேறு பணிகள் இதற்கு முன்னாலே ஒரு 15 நாட்களுக்கு முன்னாலே நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பொறுப்பு அமைச்சர் அந்த நிகழ்ச்சியிலே கலந்துவிட்டு நேற்று மாலை தான் இங்கே வந்தார். காலையில் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பணிகளை பொறுத்தவரை இன்று நடைபெறுகிற நிகழ்ச்சியை பொறுத்தவரை விடுமுறை நாட்களில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட தவிர்க்க முடியாமல் இந்த பணிகள் இன்றைக்கு நடைபெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இனி இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பாடு முறை என்பதையும் நாங்கள் 20 சார்பாகவும் 3 பேருடைய சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக விரைந்து ஆளுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஆய்வுப்பணிகள் முடிந்து என்னென்ன பணிகள் தேக்கமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய நோக்கத்தோடு தான் நம்முடைய தமிழக முதல்வர், வெற்றி கழகத்துடைய தலைவர், எதிர்கால தமிழகத்தை என்றைக்கும் ஆளக்கூடிய ஒரு தலைவர், அவருடைய ஆணைப்படி நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி திருப்பூரில் பல்வேறு பணிகள், தேக்க பணிகள், திருப்பூரில் இருக்கிற சாயப்பட்டறையுடைய நிலைகள், திருப்பூரில் தேங்கி இருக்கிற குப்பை, அதே போல மக்களுக்கு சரியான முறையில் குடிநீர், இது போன்ற பல்வேறு பணிகளை ஆய்வு செய்திருக்கிறோம். இந்த ஆய்வு செய்வதன் மூலமாக எதை விரைந்து செய்வது, எதற்கான நிதிகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதை ஆய்ந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1 லட்சம் டன் திருப்பூர்ல அந்த சாயக்கழிவு சிலைக்கு தேக்கம் இருக்கு. அதுக்கு என்ன மாதிரி அதை பொறுத்தவரையில் எடுப்புகள் அதை பொறுத்தவரையும் சென்னையிலிருந்து ஒரு நிறுவனம் இங்கே வருகின்றிருக்கிறார். சென்னையை சுற்றி இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற சால்ட் எங்கெங்கே நிறைந்திருக்கிறதோ அதற்காக ஒரு 500 ஏக்கர் நிலங்களிலே அதை அப்புறப்படுத்துவதற்காக பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். அந்த குழுவோடு சேர்ந்து இங்கே இருக்கிற சாயப்பட்டறை சங்கத்தின் தலைவர்கள் ஒருங்கிணைந்து எப்படி அந்த பணிகளை மேற்கொள்ளலாம் என்பதை நேற்றைய மாலையும் இன்றைய காலையும் அந்த பணிகள் ஆய்வுப்பணிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த ஆய்வுப்பணிகளை வைத்துக்கொண்டு விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு, விரைந்து இது போன்ற நிகழ்விலிருந்து திருப்பூரிலே இங்கே இருக்கின்ற அனைத்து நிலைகளிலும் நின்று அந்த பணிகளை ஆற்றுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். அதற்கான பணிகள் நேற்று மாலையிலிருந்து இன்று காலையிலே துவங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உடுமலைப்பேட்டை அந்த சரௌண்டிங்ல கேரளா பார்டர்ல வந்து ஒரு 18 மேல மக்கள் அங்கே வசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அடிப்படை ஒவ்வொரு முறை கவர்மெண்ட் மாறுறப்போ நடவடிக்கை நம்ம ஆட்சியே வாய்ப்பு அவங்க அடிப்படையில் என்னவோ சொல்றேன். நீ அதுக்கு என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? நடவடிக்கை எடுத்திருக்கு சார். விவசாயிகளுக்கு எந்தெந்த பயிர்களை வந்து பயிர் செய்யணும் அந்த மாதிரியான அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கேன் சார். பொதுவாக வேளாண்மை துறையின் மூலமாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் இந்த கருத்துக்கு வழங்கப் போகிறார். வழங்கியுடன் உரிய நடவடிக்கை துறையின் சார்பாக எடுக்கப்பட்டார். ஒரு அரசியல் வருவாய்த்துறை அதிகாரி உதவி நிறைய அரசு குழு பயங்கர ஆக்கிரமிப்பு. குறிப்பா நான் ஓப்பனாவே சொன்னேன், கடந்த 2 ஆட்சி நடக்க அவங்கவுங்க சௌகரிய சாப்பிட்டே பண்ணியிருக்காங்க.
அதிகாரிகள் இந்த ஆட்வேப்பை இருக்கிறதுக்கு தயங்குறாங்க. நான் மாவட்ட ஆட்சிகளை முன்னாலே தான் பேசுறேன். எல்லாமே ஆனா எடுக்க மறுக்கிறாரு. ஒரே நிமிஷம் சொல்லிருக்கேன். அவர் கேட்ட கேள்விக்கு பஸ் சொல்லிட்டு நீங்க அதுலயே ஜாயினா சொல்றீங்களா? இல்ல அதுல இருந்தா சொல்லிடுறேன், அதுல இருந்தா அப்படி சொல்லிடுறேன். நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் ஆய்வு செய்யணும். எத்தனை நாள் ஆச்சு? 20 நாள் ஆச்சு. இன்னும் 20 நாள் 200 கேள்வி கேட்டு இல்ல சொல்ற இருங்க நான் சொல்லிடுறேன் இருங்க உங்களுடைய ஆரங்கத்தை சொல்லுங்க, தப்புல பேசிக்குள்ள கொடுங்க அப்படின்னா அது எங்களுக்கு எல்லாமே ஆய்வு செய்வோம். அவர் சொன்னதை போல ஒரு தூய்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய நோக்கம். அதில் எந்த தங்கு தடையும் இருக்காது, எந்த இடர்பாடும் இருக்காது. நீங்கள் சொன்னீர்களே அதிகாரிகள் அதிலே அச்சம் காட்டுகிறார்கள், தயங்குகிறார்கள், அதில் உடனடியாக நடவடிக்கை எடுப்பது என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறது. எந்த முறையில் நடவடிக்கை எடுத்தால் சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்படும் என்று ஆய்ந்து அது நாங்கள் செய்யும். 2015-16 செந்தில் பாலாஜி மீதான அந்த போக்குவரத்து வழக்கு ஆளுநர் அனுமதித்திருக்கார் வீடு விசாரிக்க. அந்த வசதிக்காக ஆளுநர் கண்ணகிர் அந்த வழக்கை ஈடி விசாரிக்கல நியாயமான விசாரணை நடக்க வேண்டும் என்பதுதான் அனைவரிடம் எதிர்பார்ப்பு. மற்றும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பா உரிய தன்னை யாரா இருந்தாலும் கிடைக்கிறது. எங்க மாவட்டத்துல கால்நடைகள் அதிக பரவலா, அந்த ஜோசப் பரவலாக்கு இந்த காங்கயம் பகுதிகளில் இந்த நாய்களால ஆடுகள் பாதிக்கப்பட்டு அது ஒரு பெரிய விவசாயிகள்கிட்ட அது ஒரு பெரிய குறையா இருக்கு. அவங்க அந்த சந்தை மதிப்பீடு இழப்பீடுங்கிறது அரசு தரணும்னு சொல்லி நம்மளால கோரிக்கை பிடிப்பிட்டு கால்நடைத்துறை நிச்சயமா அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம்.